Part number 1 on module number 21 electromagnetic induction. Previously, chapter number 16 to 20 varaikkum we have a lot of contents, problems and MCQs patterns la solve பண்ணிட்டு இருக்கோம். Now we are moving with module number 21. Module number 21, 22 and 23 இந்த மூணு யூனிட்டுமே somehow special. என்னன்னு கேட்டிங்கன்னா மூணுமே இன்டர்லிங்க்டாக தான் இருக்கும். அதனால் இதோட தியரட்டிக்கல் பார்ட்டு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இட்ஸ் வெரி ஈஸியாக தான் இருக்கும். ரொம்ப சிம்பிளஸ்ட் ஃபார்மில் தான் இருக்கும். இந்த மூணு யூனிட்டுக்குமே வந்து நமக்கு நம்பர் ஆஃப் வீடியோஸ் இருக்கு இல்லையா, அது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா நமக்கு கண்டென்ட் நான் பார்த்த வரையிலுமே ரொம்ப லெஸர் கண்டென்ட்டாக தான் இருக்குது. லைக்வைஸ் அதில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி. அடிஷ்னல் எக்ஸசைஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா எல்லாமே சிங்கிள் வீடியோஸாகவே போட்டுடலாம். அதனால் நான் இப்போ என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா எம்சிக்யூ மட்டும் இதில் ஒரு 3 பார்ட் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணலாமான்னு யோசிச்சு நிறைய எம்சிக்யூஸ் எடுத்து வச்சுருக்கேன். சாப்டர் நம்பர் 21, 22, 23ல் எம்சிக்யூஸ் அதிகமாகவும் தியரிட்டிக்கல் ஸ்டஃப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி தான் நமக்கு டிசைன் பண்ணியிருக்கோம். மேபி ரெக்கார்டிங் பாயிண்ட் ஆஃப் வியூவில் போகும்போது எப்படி இருக்குங்கிறது தெரியல. வி கேன் சி இந்த ஆர்டரில் தான் நம்ம பண்ணலான்னு ஒரு பிளான் இருக்குது. ஸோ கைண்ட்லி சப்போர்ட்டர்ஸ் என்கொயரி ஃபார்ம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு ஏதாவது இண்டிவிஜுவல் செஷன்ஸோ இல்லை லைவ் செஷன்ஸோ தேவைப்பட்டுச்சுன்னா ஃபார்ம் ஃபில் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்போர்ட்டர்ஸ் பை லைக்கிங் திஸ் கண்டென்ட், ஷேரிங் திஸ் கண்டென்ட், புட்டிங் கமெண்ட்ஸ் இந்த கமெண்ட்ஸ் பாக்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் என்பதை சொல்லி வீடியோக்குள் போகலாம். Moving to the roadmap, first of all, introduction, experiments of Faraday and Henry, magnetic flux, Faraday's law of induction, Lenz's law and conservation of energy. இதில் இந்த magnetic fluxங்கிறது நம்மளோட ப்ரீவியஸ் யூனிட்ஸில் பார்த்துருக்கோம். 5 which is equal to B into dA அல்லது B into ds. இந்த மாதிரி சர்ஃபேஸ் ஏரியாவையும் மேக்னெட்டிக் ஃபீல்டு மல்டிப்ளை பண்ணுற ஒரு விஷயம் பார்த்தோம். அப்புறம் இந்த யூனிட்டில் பார்த்தீங்கன்னா இண்டக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம். கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி, மோஷனல் எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ். எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் இஸ் நத்திங் பட் யுவர் இஎம்எஃப் இல்லையா, அதில் மோஷனல் இஎம்எஃப் என்ன அப்படிங்கிறது. அப்புறம் எனர்ஜி கன்சிடரேஷன், எடி கரண்ட்டு, இண்டக்டன்ஸ் எல்லுன்னு சொல்லுவாங்க. இந்த எல்லுங்கிறது நம்ம ப்ரீவியஸாக எதில் பார்த்துருப்போம் அப்படின்னு கேட்டிங்கன்னா லீனியர் மொமெண்டம்ங்கிறது பி விச் இஸ் ஈக்குவல் டு எம் இன்ட்டு வி. அதுவே ஆங்குலார் மொமெண்டம் விச் இஸ் ஈக்குவல் டு எம் இன்ட்டு வி இன்ட்டு ஆர். இந்த பேசிஸில் ஒரு ஈக்குவேஷன் பார்த்துருக்கோம் இல்லையா. எந்த யூனிட்டுங்கிறத நீங்கள் மைண்டில் வச்சுங்க. அதே பேராமீட்டரில் இண்டக்டன்ஸ்னு ஒரு விஷயம், அதோட யூனிட்டு ஹென்ரி அப்படிங்கிற யூனிட்டு இதில் வரும். நெக்ஸ்ட்டு ஏசி ஜென்ரேட்டருங்கிறது நம்ம யூஸ்வலாக பார்க்குறது தான். இப்போது ஒரு இடத்துல கரண்ட்டு போச்சு அப்படின்னு சொன்னிங்கன்னா அந்த இடத்துல நம்ம ஜென்ரேட்டர் போடுவோம் இல்லையா. அந்த ஏசி ஜென்ரேட்டர் எந்த கான்செப்டில் யூஸ் ஆகுது, இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இதில் ரோட் மேப்பாக இருக்க போகுது. தவிர அந்த கான்செப்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா 10 டாபிக் தான். 10 டாப்பிக்கும் ரொம்ப குயிக்காக போயிடும். ஏன்னா இதில் நிறையா நமக்கு டெரிவேஷன்ஸ் அண்ட் ஃபார்முலாஸுக்கு மட்டும் தான் ஸ்கோப் இருக்குது. தியரிட்டிக்கல் ஸ்டஃப்பை விட நமக்கு அதுதான் அதிகமாக இருக்குது. அப்படிங்கிறதுனால we are going to focus on that. ஓகேங்களா. So moving to the introduction, the phenomenon in which electrical current is generated by varying magnetic field is called as electromagnetic induction. ஸோ நம்ம ஒரு கரண்ட்டோட ஜென்ரேஷனே வந்து என்ன பண்ணுறோம்னா இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டை மாற்றி பண்ணுறது மூலமாக நம்மளால் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷனை கிரியேட் பண்ண முடியும். தட் phenomenon is called electromagnetic induction. Faraday and Henry, they have led directly to the development of modern day generators and transformers. ஜென்ரேட்டர்ஸ் அண்ட் டிரான்ஸ்ஃபார்மர்ஸோட கான்செப்டே எதில் வருதுன்னா இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷனில் தான் வருது. ஸோ இந்த சிவிலைசேஷனோட ஒரு முக்கியமான கண்டுபிடிப்புகளில் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன். ஏன்னா டெஸ்லா மாதிரியான ஆட்கள் நிறையா விஷயங்கள் இதில் பிரயோஜனப்படுத்துகிறாங்க. இது ஜென்ரேட்டர்ஸ் இந்த மாதிரி விஷயங்களில் நிறையா அவங்களோட இன்வால்மெண்ட் இருக்குது. ஏன்னா ஒரு நார்மல் ப்ராசஸ்லேருந்து நம்ம என்ன செய்கிறோம், பேட்ரி மாதிரி ஒரு ஸ்டோரேஜ் வச்சு அதுலேருந்து மறுபடியும் ஜென்ரேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. ஒரு மேன்கைண்டுக்கே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். கரண்ட் ஃப்ளோ இருக்குது அப்படின்னா அந்த கரண்ட் ஃப்ளோக்குன்னு ஒரு சோர்ஸ் வேணும். அந்த சோர்ஸ்லேருந்து தான் அது என்ன ஆகும் அப்படின்னா இட் ஃப்ளோஸ். ஓகேவா. அதுக்கப்புறம் அதுலேருந்தே நமக்கு தேவையான ஜென்ரேஷனை நம்ம பார்த்துக்கிட்டு அது மூலமாக நம்ம ஒர்க் பண்ணக்கூடியதுங்கிறது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிரேட்டஸ்ட் இன்னோவேஷன்ஸ் இன் மேன்கைண்ட் பை மீன்ஸ் ஆஃப் அப்ளைடு மேக்னெட்டிக் ஃபீல்ட். இப்போ நீங்கள் கரண்ட் ஃப்ளோ, வோல்டேஜ் இந்த மாதிரி விஷயங்களுக்கு நமக்கு ஒரு சோர்ஸுங்கிறது தேவை. ஆனால் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் இயற்கையாகவே இருக்கக்கூடியது. ஒரு மெட்டீரியலில் இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டுங்கிறது இயல்பாகவே இருக்கக்கூடியது. அதன் மூலமாக நம்மளோட கரண்ட் ஃப்ளோவே நம்ம மாற்றி அமைக்க முடியும் அப்படிங்கிறது தான் இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது. ஸோ அதோட பேசிக் அப்ளிகேஷன்ஸ் லைக் லைட்டு, ட்ரெயின், கம்ப்யூட்டர்ஸ்னு நம்ம பார்க்கக்கூடிய இன்றைக்கி இருக்கக்கூடிய சின்ன குண்டூசியில் ஆரம்பித்து பெரிய கம்ப்யூட்டர் வரைக்கும். அதனால தான் இங்கே லைட்டு டு ட்ரெயின் அப்படிங்கிற அந்த வார்த்தையை குறிப்பிடுறாங்க. சின்ன அப்ளிகேஷனில் ஆரம்பித்து பெரிய அப்ளிகேஷன்ஸ் வரைக்கும் எல்லாத்துலேயுமே இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு அண்ட் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து மேண்டேட்டாக வெரி இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயமாக இருக்குது. சரி, அப்படி அவங்க என்னென்னலாம் இந்த விஷயங்கள் செஞ்சாங்க, ஃபேரடே அண்ட் ஹென்ரி அவங்களோட எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எதெல்லாம் பேஸ் பண்ணி இருந்துச்சு அப்படிங்கிறது ஒரு சில எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் மூலமாக, டயக்ராம்ஸ் மூலமாக இருக்குது. அதையும் கூட இப்போ நம்ம பார்க்கலாம். மூவிங் டு த நெக்ஸ்ட் டாபிக்,
தி எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் ஆஃப் ஃபாரடே அண்ட் ஹென்ரி இவங்க ரெண்டு பேர் தான் மாடர்ன் டெவலப்மெண்ட்டில் இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் அப்படிங்கிற கான்செப்டில் பல எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் முன்னோடியாக இருந்தவங்க. அதே போல் தான் நமக்கு கெப்பாசிட்டன்ஸோட யூனிட் நமக்கு என்னன்னு பார்த்தோம் அப்படின்னு ஞாபகம் இருக்கா? 1 ஃபேரட் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். 1 ஃபேரடுங்கிறது ஃபேரடே நினைவாக. அதே போல் இண்டக்ஷன்ஸ் அப்படிங்கிறத இண்டக்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. த யூனிட் ஆஃப் இண்டக்டன்ஸ் இஸ் ஹென்ரி. ஹென்ரிங்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா இதோட கண்டுபிடிப்பாளர். இவரோட நினைவாக ஹென்ரி ஹெச்ங்கிற யூனிட்டும் ஃபேரடை எஃப் அப்படின்னு குறிப்பிடுவாங்க. இந்த நேரத்தில் எஸ்ஐ யூனிட்டுங்கிறது ஃபேரட் அப்படின்னு பார்த்தாச்சு. 1 ஃபேரட் ஈக்குவல் டு அதோட எம்எல்டி என்ன யோசிச்சு பாருங்கள். ஏன்னா இதான் உங்களுக்கு நான் இப்போ கொடுக்கக்கூடிய ஒர்க்கு. ஆன் தி வேலை உங்களுக்கு இப்போ 1 ஃபேரடுங்கிறது அதோட எம்எல்டி என்ன. சரி, எம்எல்டி கூட வேணாம். அதை இன் டேர்ம்ஸ் ஆஃப் கிலோகிராமில், மீட்டரில், செகண்டில் என்ன ஆர்டரில் வரும் அப்படிங்கிறத நீங்கள் இப்போ சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கீங்கிறது உங்களோட பார்வைக்கே நான் விட்டுடுறேன். சரிங்களா? அப்படி இல்லைன்னா 1 ஃபேரடுங்கிறது என்னங்கிறத மறுபடியும் நீங்கள் ரீவிசிட் பண்ணக்கூடிய நேரமாக இது இருக்கும். சரிங்களா? ஓகே, அப்போ இது பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய எம்எல்டி என்னங்கிறத எனக்கு முடிச்சா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ நம்ம எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்குள்ளே வந்துடுவோம். ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் ஆஃப் ஃபேரடே அண்ட் ஹென்ரியை பேஸ் பண்ணி அவங்க 3 எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அந்த 3 எக்ஸ்பெரிமெண்ட்ஸில் நம்ம பார்க்கக்கூடியது ஃபஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட். அந்த ஃபஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டை பேஸ் பண்ணி என்னென்னா, ஒரு காயில் ஆல்ரெடி ரன்னிங்கில் எலக்ட்ரிக் கரண்ட் ஜென்ரேட் ஆகிருக்கு. அதோட டைரக்ஷன்ஸ் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இட் இஸ் மூவிங் அண்டர் த காயில். அப்போது காயில் அப்படின்னு சொல்லும்போது அதனுடைய மேக்னெட்டிக் ஃபீல்டு ஃபார்முலா என்ன? μ0I டிவைடட் பை 2r 2πr. இதுதான் உங்களுக்கு எப்போது நம்ம கேட்கக்கூடிய கேள்வி. தட் இஸ் 2r. இந்த கண்டிஷனில் சுற்றிட்டு இருக்கு. இப்போ அந்த இடத்துல ஒரு கேலோனோமீட்டர் வைக்கிறாங்க. கேலோனோமீட்டர் எதுக்காக வைப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட் ஷோஸ் தி ஃப்ளோ ஆஃப் கரண்ட். ஏன்னா இது ஃப்ளோ ஆஃப் கரண்ட் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது. இட் நெவர் ரெசிஸ்ட். அப்படி கரண்ட் இருந்துச்சு அப்படின்னா இட் வில் டிஃப்ளெக்ட். ஒரு ஃப்ளோ வந்துச்சு அப்படின்னு சொன்னாலே இது என்ன ஆகும்? டிஃப்ளெக்ட் ஆகும். அது வரைக்கும் நல் பாயிண்டரில் ஃபுல் ஸ்கேல் டிஃப்ளெக்ஷனில் நல் பாயிண்டில் தான் இருக்கும். whenever there is a charge induced, current induce ஆகுது அப்படின்னா அப்போ கேலோனோமீட்டர் என்ன ஆகும்? ஜஸ்ட் இட் வில் ஸ்லிப். ஸோ அது ஸ்லிப் ஆகிறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, ஆல்ரெடி கரண்ட் போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு காயிலுக்கு பக்கத்தில் நார்த் போல் ஆஃப் அ மேக்னெட் இஸ் மெல்ல மெல்ல இங்கே மூவ் பண்ணப்படுது. மூவ் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டால் இங்கே கரண்ட் இன்டியூஸ் ஆகுது. இட் இன்டியூசஸ் தி இண்டிகேட்டிங் தி ப்ரெசன்ஸ் ஆஃப் அன் எலக்ட்ரிக் கரண்ட் இந்த காயில். அதான் நம்மளால் என்ன பண்ண முடியுது. இதே டிஃப்ளெக்ஷன் இருக்கு இல்லையா, அந்த டிஃப்ளெக்ஷனை உங்களுக்கு the deflection lasts as long as the bar magnet is in motion. அப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த கேலோனோமீட்டர் உங்களுக்கு அதில் டிஸ்டர்பன்ஸ் இருக்கிறத காட்டுது, கரண்ட் இன்டியூஸ் ஆகுது அப்படிங்கிறத காட்டுது. ஸோ இட் இஸ் டஸ் நாட் ஷோர் எனி ரிஃப்ளெக்ஷன் when the magnet is held stationary. இது மூமெண்ட்டில் இல்லாமல் ஐடிலாக இருக்குது. தெர் இஸ் நோ மூமெண்ட். இதை ஸ்டாப் பண்ணி நம்ம ஒரு இடத்துல நகர்த்தி வச்சிட்டோம்னா அப்போ கேலோனோமீட்டரில் எந்த விதமான டிஃப்ளெக்ஷனும் இல்லாமல் இருக்குது. ஸோ அப்போ தேர் இஸ் சம்திங், ஒரு மேக்னெட்டுங்கிறது ஒரு காயின் கண்டக்டருக்குள்ளார நம்ம வந்து மோஷனில் நம்ம ஒர்க் பண்ணும்போது அப்போ தேர் இஸ் சம் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி, தேர் இஸ் சம் எலக்ட்ரிக்கல் கரண்ட் இன்டியூசஸ் அப்படிங்கிறத கேலோனோமீட்டர் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ அதை தான் அவங்க என்ன சொல்கிறாங்க, கன்க்ளூட் பண்ணுறாங்கன்னா, இட் ஷோஸ் தட் இட்ஸ் த ரிலேட்டிவ் மோஷன் பிட்வீன் மேக்னெட் அண்ட் தி காயில் தட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஜென்ரேஷன் அல்லது ரெஸ்பான்சிபிள் ஃபார் இண்டக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் இந்த காயில் அப்படிங்கிற மாதிரி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை ஃபாலோ பண்ணுறாங்க. இந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டோட மட்டும் இல்லை, இன்னும் 2 டைப் ஆஃப் ட்ரையல்ஸை கூட அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. அதையும் நீங்கள் பார்த்தா தான் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ மூவிங் டு எக்ஸ்பெரிமெண்ட் நம்பர் 2. இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேர் இஸ் நோ மேக்னெட். இப்போ மேக்னெட்டை அவங்க தனியாக கொண்டு வராமல் 2 காயில்ஸை கண்டக்ட் பண்ணுறாங்க. 2 காயில்ஸில் திஸ் இஸ் காயில் நம்பர் 1 C1, திஸ் இஸ் காயில் நம்பர் 2 C2. இது ரெண்டுத்தையுமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, தே ஆர் மூவிங். இது ரெண்டுத்துக்கும் ஒன் பை ஒன் மூவ் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேர் இஸ் சம் இண்டக்ஷன், அதில் கரண்ட் ரெடியூஸ் ஆகுது. ஸோ இதை தான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, when C2 is moved away, the galvanometer shows a deflection again, but this time in the opposite direction. அதாவது ஃபார்வேர்டில் வந்தாலும் சரி, பேக்வேர்டில் போனாலும் சரி, அப்போ 2 மூவ்லையுமே உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா டிஃப்ளெக்ஷன் இருக்குது. எப்போ வந்து இது நிற்கிது அப்படின்னு கேட்டிங்கன்னா, when it stops, ஐடிலாக இருக்கும்போது மட்டும்தான் இது ஸ்டாப் ஆகுது. ஸோ அதுலேருந்து வரக்கூடிய கன்க்ளூஷன் என்னன்னா, the deflection lasts as long as the coil C2 is in motion. It is the relative motion between 2 coils that induces the current. Not only magnet மட்டும் நமக்கு காரணம் கிடையாது, 2 காயில்ஸ் மேக்னெட்டிக்லி இன்டியூஸ்டு 2 காயில்ஸை வந்து நம்ம தனித்தனியாக நம்ம என்ன பண்ணி மூவ் பண்ணி வச்சுக்கிட்டாலும் அதுலேருந்து நேர்சம் ஜென்ரேஷன் இருக்குது அப்படிங்கிறத இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் ப்ரூவ் பண்ணுறாங்க. தி நெக்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் பேஸ்ட் ஆன் 2 காயில்ஸ். மறுபடியும் இங்கே என்ன பண்ணுறோம்னா, 2 காயில் கொடுக்குறோம். ஆனால் ஒரு காயிலில் நம்ம பேட்டரியிலேருந்து கொடுக்கக்கூடிய சப்ளையை வந்து கீ மூலமாக நம்ம ஸ்டாப் பண்ணுறோம். ஏன்னா உண்மையிலே அது இருக்கா அப்படின்னு பார்க்க.
இட் இஸ் மூவ்டு. நம்ம கீயை ஓப்பன் பண்ணி விட்டுட்டு நம்ம எவ்வளோ மூவ் பண்ணாலும் அதில் டிஸ்டர்பன்ஸ் இல்லை. when the key is released, கீயை நம்ம ரிலீஸ் பண்ணும்போது அடுத்த செகண்ட் என்ன ஆகுதுன்னா a momentary deflection is observed again but in the opposite direction. அப்போ என்ன ஆகுதுன்னா கீயை பேஸ் பண்ணி நம்ம இதெல்லாம் என்ன பண்ண முடியும்னா கண்ட்ரோல் பண்ணலாம். இது ஒரு மூவ்மெண்ட்டை மூலமாக ட்ராக் பண்ணுறது மூலமாகவும் நம்ம என்ன செய்யலாம்னா நம்ம தேவையான அளவுக்கு அதில் இண்டக்ஷனை நம்மளால் ஜென்ரேட் பண்ண முடியுது அப்படிங்கிறத பார்க்குறோம். மோரோவர் the deflection increases dramatically when an iron rod is inserted into the coil along their axis. இதுக்கு நடுப்புற ஒரு அயன் ராடை ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ அதோட கரண்ட் இண்டக்ஷனில் என்ன ஆகுதுன்னா இந்த ராடில் தி மேபி சம் ஆக்ஷன் இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. திஸ் ஆக்ஸ் அதை தான் நம்ம என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஃபேன் மாதிரி ஜென்ரேட்டர் மாதிரி இந்த ஷாஃப்ட்டுன்னு சொல்லுவாங்க, இல்லை ரோட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டேட்டார் ரோட்டார்னு சொல்லுவாங்க. ரோட்டாருங்கிறது ரோட்டரி எக்யூப்மெண்ட். ஸோ இந்த மாதிரியான அப்ளிகேஷன்ஸில் தான் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரோட்டார்ஸை நம்மளால் என்ன பண்ண வைக்கும், சுத்த வைக்க முடியும். இது கூட நம்மளோட பார்க்கக்கூடிய முக்கியமான பல விஷயங்களில் நீங்கள் யூஸ்ஃபுல்லான அப்ளிகேஷனில் ரோட்டார்ஸை நிறையா பார்க்கலாம். இந்த ரோட்டாரில் ஒரு ஃபேனை கலெக்ட் பண்ணால் அது என்ன ஆகும் அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். இந்த ரோட்டாரில் 2 பிளேடை ஃபிக்ஸ் பண்ணால் என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்கள். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையுமே வந்து அப்ளிகேஷன்ஸுக்கு எல்லாத்துக்குமே என்ன ஆகுதுன்னா இட் இஸ் ஹெல்ப்ஃபுல். ஸோ இந்த மாதிரியான பேசிக் எக்ஸ்பெரிமெண்ட்ஸாக தான் ஃபேரடேவும் ஹென்ரியும் அவங்க உருவாக்கினப்போ ஏற்பட்டது. அதுக்கப்புறம் வரக்கூடிய மாடர்ன் அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே இந்த பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் இந்த பேஸில் தான் இதுக்கப்புறம் வரக்கூடிய அத்தனை அப்ளிகேஷன்ஸும் இதை தான் பேஸாக வச்சு ஃபார்வர்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அதனால தான் நம்ம சொல்கிறோம் இந்த 3 எக்ஸ்பெரிமெண்ட்ஸுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பட் எம்சிக்யூ பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களுக்கு இது தெரியல, உங்களுக்கு இது அவைலபிள் இல்லைனாலும் இதோட தியரி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நான் சொன்னது இதற்கான ஹிண்ட், அதாவது ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு சின்ன விஷயம் தான். இதில் இன்னும் படிக்க வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது. அதை பேஸ் பண்ணி தான் அடுத்தடுத்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸை நம்ம பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்னு சொல்கிறது எதுன்னு கேட்டிங்கன்னா த நெக்ஸ்ட்டு தியரிஸ், அதுலேருந்து அவங்க உருவாக்கப்பட்ட ஃபார்முலாஸ், இது எல்லாமே இதுதான் பேஸாக இருந்திருக்கு. ஸோ ஐ வில் கோயிங் டு see the formulas in the upcoming stuff. The next one, magnetic flux. So magnetic flux through a plane of area A placed in uniform magnetic field can be written as phi which is equal to B into A ன்னு எழுதலாம், அல்லது B into A cos thetaன்னு எழுதலாம். இது நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம்னு நினைக்கிறேன் இல்லையா. எலக்ட்ரிக் சார்ஜஸ் அண்ட் ஃபீல்டில் கடைசியாக வரக்கூடியது சாப்டர் நம்பர் 16 வரக்கூடிய டாபிக் இது. சாப்டர் நம்பர் 16 ரெஃபர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ்ன்னு சொல்லும்போது எலக்ட்ரிக் ஃபீல்டையும் நம்ம ஏரியாவை நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது the unit will be Newton meter square per coulomb அப்படிங்கிற ஆர்டரில் வரும். இதுக்கப்புறம் அதை Q divided by epsilon naught அப்படிங்கிற மாதிரி கூட நம்ம ஸ்பெசிஃபை பண்ணியிருப்போம். Qவோட யூனிட்டுங்கிறது சார்ஜ், எப்சிலான் நாட் அப்படின்னு நமக்கு சொல்லும்போது C ஸ்கொயர் டிவைடட் பை நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர்னு வரும். சிசி கட்டு இது மேலே போச்சுன்னா நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் டிவைடட் பை கூலும். அப்போ ஃப்ளக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்ட்டு ஏரியா விச் இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு சார்ஜ் பர் எப்சிலான் நாட் பெர்மிட்டிவிட்டி அப்படிங்கிற மாதிரி கூட நம்ம பார்த்துருக்கோம். இதை பேஸ் பண்ணியிருக்கக்கூடிய டெரிவேஷன்ஸ் கூட அங்கே நம்ம சால்வ் பண்ணியிருப்போம், ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருப்போம். இது எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு மட்டும் கிடையாது. ஒரு தின் ரெக்டாங்குலர் ஷீட்டுக்கு ஆப்போசிட்டில் நமக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு பாஸ் ஆகுது. அது எப்படி சார் பாஸ் ஆகும் அப்படின்னு கேட்டால் பாஸ் ஆகும். 2 மேக்னெட் இருக்குது, அந்த 2 மேக்னெட்டுக்கு நடுப்புற ஆப்போசிஷனாக இல்லை ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் 2 ஃபோர்ஸ் இருக்குன்னா அதுக்கு நடுப்புற ஒரு மெட்டல் ஷீட்டை நம்ம வைக்கும்போது அந்த மெட்டல் ஷீட்டோட ரியாக்ஷன் என்னவாக இருக்கும், அதை தான் நீங்கள் என்ன சொல்லுவாங்க, ஃப்ளக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சார்ஜ் பாசிங் த்ரூ த யூனிட் ஏரியா. அதுவே ஒரு எலக்ட்ரிக் கரண்ட் பாஸ் ஆச்சு, எலக்ட்ரிக் சார்ஜ் பாஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது Q டிவைடட் பை எப்சிலான் நாட் போடுறோமா. அதே மாதிரி இங்கே மேக்னெட்டிக் ஃபீல்டு பாஸ் ஆகுதுன்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் வித் ரெஸ்பெக்ட் டு யூனிட் ஏரியா, இது E இன்ட்டு ஏரியா, எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்ட்டு யூனிட் ஏரியாங்கிற மாதிரி மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்ட்டு யூனிட் ஏரியா. இன் கேஸ் ஆஃப் டீட்டான்னு சொல்லும்போது BA காஸ் டீட்டா அப்படிங்கிற வேல்யூ இங்கே நம்ம பார்க்குறோம். ஸோ இதை என்னென்ன அடுத்த ஸ்டெப் எழுதுவாங்க அப்படின்னு கேட்டால் சம்மேஷன் ஆஃப் B இன்ட்டு D இன்ட்டு A. DA இஸ் நத்திங் பட் சர்ஃபேஸ் ஏரியா. சம்மேஷன் ஆஃப் Bன்னு சொல்லும்போது நம்பர் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் இருக்கலாம், 1 2 3 எத்தனை வேணால் இருக்கலாம். அதோட நெட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, ரிசல்டன்ட் அல்லது சம், அந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்களை சொல்லுவாங்க. இதோட யூனிட் டேலி கூட நம்ம பார்த்துடலாம், ஏன்னா இதோட யூனிட் டேலி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மேக்னெட்டிக் ஃபீல்டோட யூனிட்டு டெஸ்லா, ஏரியாவோட யூனிட்டு மீட்டர் ஸ்கொயர். இதை யூஸ்வலாக டெஸ்லா மீட்டர் ஸ்கொயர்னு கொடுப்பாங்க. ஆனால் அதே நேரத்தில் டெஸ்லா என்பது நமக்கு ஆல்ரெடி தெரியல, வெபர் பர் மீட்டர் ஸ்கொயரு. இன்ட்டு மீட்டர் ஸ்கொயர்னு போட்டிங்கன்னா விச் பிகம்ஸ் வெபர். த ஸ்டாண்டர்ட் யூனிட் ஆஃப் த SI யூனிட் ஆஃப் ஃப்ளக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு வெபர். வெப்பர்னால் நீங்கள் ஃபர்தராக அதுக்கான MLT போடணும். நீங்கள் என்ன பண்ணுங்கள், பேப்பரில் சால்வ் பண்ணும்போது MLT இப்போ போட்டிருக்கணும். அப்போ வெப்பருங்கிறது என்னன்னு சார் கொண்டு வருவோம், அதையும் நான் சொல்ல மாட்டேன். பட் எனிஹவ் ஒரு ஆப்ஷன் வேணால் கொடுக்குறேன். வெப்பர் இஸ் நத்திங் பட் வோல்டேஜ் இன்ட்டு செகண்ட். ஸோ இதுலேருந்து நீங்கள் என்ன பண்ணணும், MLTக்கு கொண்டு வரணும். கொண்டு வர முடிஞ்சிச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் போடுங்க. கமெண்ட்டில் போட முடியலனாலும் பரவாயில்ல, உங்களோட நோட்ஸில் அதை நீங்கள் இண்டிவிஜுவலாக சால்வ் பண்ணியிருக்கணும்.
ஒவ்வொரு கொஸ்டின் சொல்லும்போது அதுக்கான ஆன்சரை நான் அதனால தான் எப்போதுமே சொல்கிறேன், ஒரு நோட்டு போட்டு ப்ராப்பராக எழுதுனீங்கன்னா இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. ஓகே, தி நெக்ஸ்ட் ஒன் Faraday's law of induction. Faraday's law of induction சொல்லும்போது the magnitude of induced EMF in a circuit is equal to the rate of change of magnetic flux through the circuit. When the rate of change of magnetic flux is d into phi divided by dt. Magnetic flux ஓட யூனிட் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், வெப்பர். டைம்னு பார்த்தீங்கன்னா செகண்ட். ஸோ வெப்பர் பர் செகண்டுங்கிறது இஎம்எஃப் ஓட யூனிட்னா இஎம்எஃப் விச் இஸ் நத்திங் பட் த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் தி டெர்மினல்ஸ், அதோட யூனிட்டு வோல்டேஜ் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. அப்போ இங்கே வெப்பர் பர் செகண்ட் இருக்கே, ஸோ வெப்பர் பர் செகண்ட் விச் இஸ் நத்திங் பட் வோல்ட் செகண்ட் டிவைடட் பை வோல்ட் அப்படின்னு எடுத்தீங்கன்னா திஸ் வேல்யூஸ் ஆஃப் வோல்ட் அண்ட் வோல்ட் கட் ஆகும். சாரி, வோல்ட் செகண்ட் டிவைடட் பை செகண்ட், செகண்ட் கட் ஆகும்போது வோல்ட். ஸோ வெப்பர் பர் செகண்ட் விச் இஸ் ஈக்குவல் டு வோல்டேஜ் செகண்ட் பை செகண்ட், எஸ்எஸ் கட்டு, திஸ் பிகம்ஸ் வோல்டேஜ். இது என்னன்னு கேட்டிங்கன்னா விச் இஸ் நத்திங் பட் ஆப்போசிட் டு பி. மேக்னெட்டிக் ஃபீல்டு எந்த பக்கம் இருக்கோ அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஃபார் ஒன் டர்ன், ஒரு டேர்னை பொறுத்த மட்டும் விச் இஸ் d5 டிவைடட் பை dt. அதுவே n நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இருந்துச்சு, n நம்பர் ஆஃப் லைன்ஸ் இருந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்லும்போது என்ன செஞ்சாகணும், n இன்ட்டு d5 டிவைடட் பை dt அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ EMF அது மட்டும் இல்லாமல் EMF is directly proportional to number of turns. EMF is not only proportional to d pi, EY is not depend upon time. இதை பற்றி கூட கிடையாது. It is depending upon flux as well as number of turns. இது ரெண்டுத்தையும் பேஸ் பண்ணி தான் இருக்குங்கிறத பார்க்குறோம். ஏன்னா இப்போ இந்த டயக்ராமில் கூட நீங்கள் வெரிஃபை பண்ணலாம், ஒரு irrelevant ஸ்பேஸ் மாதிரி தான் இருக்குது. இது வந்து ஒரு சர்க்கிள்ங்கிற வடிவத்திலையோ இல்லை ஒரு ஹெக்ஸகன் வடிவத்திலையோ கூட இல்லை. இது சர்க்கிள் மாதிரி ஒரு பக்கம் இருக்குது, ஹெக்ஸகன் மாதிரி ஒரு வடிவத்தில் இருக்குது, கர்வி எட்ஜஸில் இருக்குது, irrelevant ஷேப். இது எந்த விதமான ஷேப்புங்கிறது கூட நமக்கு தெரியாது. அப்படிப்பட்ட இருக்கிற இடத்துல இருக்கும்போது நம்பர் ஆஃப் ஃப்ளக்ஸ் லைன்ஸ் எவ்வளோ இருக்குது, நம்பர் ஆஃப் டேர்ன்ஸ் எவ்வளோ இருக்குது, இதெல்லாம் நம்ம கால்குலேட் பண்ணி இதை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண முடியும், நம்பர் ஆஃப் டேர்ன்ஸ், இதை எவ்வளோ சுற்றுறோம் இல்லையா, இது சுற்றக்கூடிய நம்பர் ஆஃப் டேர்ன்ஸை வச்சு தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா வி கேன் கால்குலேட் தி வேல்யூ ஆஃப் இஎம்எஃப் அப்படிங்கிற மாதிரி இதில் நம்ம பார்க்குறோம். சரிங்களா. தி நெக்ஸ்ட் ஒன் இஸ் லென்ஸ் லாட் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. எனர்ஜி கன்சர்வேஷனில் முக்கியமான விஷயம்னா எனர்ஜி கேன் பி நெய்தர் கிரியேட்டட் நார் பி டெஸ்ட்ராய்ட் அப்படிங்கிறது நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. அதே போல் இன் 1834 ஜெர்மன் ஃபிசிசிஸ்ட் ஹென்ரிச் ஃப்ரைட்ரிச் லென்ஸ் 1804 1865 அவருடைய வாழ்ந்த காலம் டெடியூஸ்ட் ரூல் நோன் அஸ் லென்ஸ் லா அவர் கண்டுபிடித்தது, விச் கிவ்ஸ் த polarity ஆஃப் த இன்டியூஸ்ட் EMF இன் a clear and concise fashion. ஓகே, polarity ஆஃப் த இன்டியூஸ்ட் EMF. இந்த polarity அப்படிங்கிற வார்த்தை தான் நமக்கு அடிக்கடி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இந்த EMF-ஐ பொறுத்த மட்டும். ஸோ வாட் யூ மீன் பை polarity-ங்கிறத இங்கே நம்ம பார்க்கணும். இதற்கான எக்ஸாக்டான தமிழ் மீனிங் பார்க்கும்போது துருவ முனைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் சார்ஜஸ் நமக்கு மூவ் ஆகும்போது ஏற்படக்கூடிய எதிர்வினைகள் அப்படிங்கிறத சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ரெண்டு மேக்னெட்டு ஒரே அளவில் இங்கே நார்த்தும் இங்கே சவுத்தும் இருக்குங்கும் போது இது ரெண்டும் ஒட்டிக்கும் டக்கு டக்குன்னு வேகமாக. அதுவே இருவேறு துருவங்கள் இங்கே நார்த்தையும் வைக்கும்போது கிட்ட வச்சுட்டு நல்லா கிட்ட வச்சு எடுத்திங்கன்னா பட்டுன்னு இது ரெண்டும் என்னவாகும், வெளியில் போகும் இல்லையா. ஸோ அது அந்த பொலாரிட்டிங்கிறது என்னென்னா இந்த பாசிட்டிவ் மற்றும் நெகட்டிவ் இது ரெண்டும் எப்படிலாம் ரியாக்ட் ஆகுது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஸ்டடிக்கு பேர் தான் பொலாரிட்டி. இந்த பொலாரிட்டினால் இஎம்எஃப்பில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். ஸோ த லா இஸ் நத்திங் பட் தி polarity ஆஃப் த இன்டியூஸ்ட் EMF is such that it tends to produce a magnetic current which opposes the change in magnetic flux that produces it. ஆல்ரெடி போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் கிரியேட் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டத்தில் மேக்னெட் உள்ளார போகும்போது என்ன ஆகுது, அதில் சம் சேஞ்சஸை ஏற்படுத்துது, அது மூலமாக EMF இன்டியூஸ் ஆகுது அப்படிங்கிற விஷயத்தை மேற்கொள்ளப்பட்டது தான் லென்ஸ் லா. இதோட சுருக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஃப்ளோவில் இப்போது என்ன ஆச்சு, இந்த சிஸ்டம்ங்கிறது இந்த காயிலுங்கிறது எந்த ஆர்டரில் இருக்குன்னா ஃப்ரம் திஸ் டைரக்ஷன். இது எந்த டைரக்ஷன், கிளாக் வைஸ்ன்னு சொல்லுவீங்களா ஆன்டி கிளாக் வைஸ்ன்னு சொல்லுவீங்களாங்கிறத நீங்களே பாருங்கள். ஆன்டி கிளாக் வைஸில் போயிட்டுருக்கு. whenever we are applying the systemனு சொல்லும்போது it gets collapsed. அதுவே அதை நம்ம வெளியில் நகர்த்தும் போது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா the polarity is getting changed. அப்போ என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ மூவ் பண்ணுறோமோ அப்போ என்ன ஆகுது, ஃப்ளக்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. எவ்வளோ நம்ம நகர்த்தி கொண்டு போகிறோமோ அந்தளவுக்கு உங்களுக்கு மைனஸில் ஆகுது. ஸோ இந்த ரிவர்ஸ் போலாரிட்டி அப்படின்னு சொல்லும்போது, இப்போ வண்டி ஃபார்வர்ட் கியரில் போயிட்டு இருக்குன்னா ஃபஸ்ட்டு கியரு, செகண்ட் கியரு, தேர்ட் கியரு, ஃபோர்த் கியரு. when we are applying the rear ஆறுங்கிற கியர் போடும்போது இந்த வண்டியோட மூவிங் பார்த்திங்கன்னா பின்னாடி போகும். ஸோ ஃப்ரண்ட்டு பேக்கு இல்லை ரைட்டு லெஃப்ட்டு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இந்த எதிர் டைரக்ஷனில் அதோட பயணம் இருக்கு இல்லையா. ஸோ அந்த பயணத்தை தான் இந்த பொலாரைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பொலாரைசேஷனை பேஸ் பண்ணி
ஃப்ளக்ஸுமே சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கப்பட்டது தான் நமக்கு லென்ஸ் லா. அதில் எனர்ஜி கன்சர்வேஷன் இருக்குது அப்படிங்கிறத டிரைவ் பண்ணது லென்ஸ் லாவோட விஷயம். இதில் உங்களுக்கு எம்சிக்யூக்கு தேவையான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, when a magnet is disturbing a field, ஃப்ளக்ஸை டிஸ்டர்ப் பண்ணும்போது there are EMF will be induced. EMF இன்டியூஸ் ஆகும்போது ஃப்ளக்ஸ் அதிகமாகுது. அதுவே அங்கேருந்து நம்ம ரிலீவ் ஆகும்போது, அதாவது அப்போஸ் பண்ணி நம்ம வெளியில் எடுக்கும்போது இட் பிகம்ஸ் ரெடியூஸ்ட் அப்படிங்கிற விஷயத்தை இங்கே நம்ம பார்த்துக்கணும். அதுதான் உங்களுக்கு எம்சிக்யூக்கான முக்கியமான ஒரு ஹைலைட்டர். ஓகேங்களா? தி நெக்ஸ்ட் டாபிக் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், மோஷனல் இஎம்எஃப். ஸோ இஎம்எஃப்பை பொறுத்த மட்டும் நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். ஒரு ஸ்டாட்டிக்கான காயிலில் நம்ம பார்த்துருப்போம், அல்லது ஒரு சர்க்கியூட்டில் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா? இதுவே இன் டேர்ம்ஸ் ஆஃப் மோஷன் அப்படின்னு சொல்லும்போது, ஒரு மோஷன் சொல்லும்போது நம்ம எதை சொல்லலாம், மூமெண்ட் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே மோஷன்னு சொல்லலாம். அப்படி இருக்கும்போது என்னென்ன பேராமீட்டர்ஸ் உள்ளார வருதுன்னு பார்க்கும்போது, ஆல்ரெடி வி ஹேவ் த ஃபார்முலா ஃப்ளக்ஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு ஏ, அதாவது மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்ட்டு ஏரியா, அதனோட யூனிட்டை இப்போ நம்ம பார்த்துருக்கோம். லைக்வைஸ் ஃபார் அ மூவிங் சோர்ஸ்னு பார்க்கும்போது பி இன்ட்டு எல் இன்ட்டு எக்ஸ் அப்படிங்கிற விஷயத்தை பார்க்குறோம். ஸோ இதை இஎம்எஃப் விச் இஸ் ஈக்குவல் டு நம்ம ஏற்கனவே பார்த்து தான். இஎம்எஃப் என்பது என்ன, d5 டிவைடட் பை dt வித் ரெஸ்பெக்ட் டு டைம் அப்படின்னு பண்ணும்போது d பை dt இன்ட்டு பி இன்ட்டு எல் இன்ட்டு எக்ஸு. இந்த பியும் எல்லையும் தனியாக எடுத்திங்கன்னா விச் பிகம்ஸ் dx divided by dt. இந்த dxையும் கொண்டு வந்தீங்கன்னா dx divided by dt. ஸோ வாட் யூ மீன் பை dx divided by dt அப்படின்னு சொன்னீங்கன்னா, v is the Lங்கிறது the total length. இப்போ நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய லென்த்து. இந்த டிஸ்டன்ஸில் பெட்வீனில் இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா எக்ஸுங்கிறது பார்க்குறோம். v is nothing but your velocity அப்படின்னு பார்க்குறோம். in terms of this velocity அப்படின்னு பார்க்கும்போது dx by dt is nothing but velocity b into l into v. இதோட யூனிட் டேலி பார்த்தீங்கன்னா, unit of b is Tesla, unit of length is meter, unit of v is meter per second. அப்போ டெஸ்லா மீட்டர் ஸ்கொயர் பர் செகண்ட். இங்கே டெஸ்லாங்கிறது என்ன, வெப்பர் பர் மீட்டர் ஸ்கொயர். மீட்டரையும் பண்ணிங்கன்னா மீட்டர் ஸ்கொயர் பர் செகண்ட். இதை கட் பண்ணால் விற்கும் வெப்பர் பர் செகண்ட். வெப்பர் இஸ் நத்திங் பட் வோல்ட் செகண்ட். செகண்ட் கட் ஆகும்போது இட் பிகம்ஸ் வி. ஸோ வோல்டேஜ் எப்படி பார்த்தாலும் நமக்கு இந்த வேல்யூ டேலி ஆகுது. அப்போது இந்த யூனிட்டில் சுற்றி நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னா, ஆரம்பத்துலேருந்து பார்க்குறோம் 5 which is equal to b into a னு ஒரு ஃபார்முலா இருக்குது. அதுவே இஎம்எஃப் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது d5 divided by dt அப்படின்னு போடும்போது b into l into v அப்படிங்கிற ஃபார்முலா வருது. அதே போல் இன் டேர்ம்ஸ் ஆஃப் நம்பர் ஆஃப் டர்ன்ஸை பேஸ் பண்ணி வரும்போது ஃப்ளக்ஸ் which is equal to n into b into a அப்படின்னு வருது. இந்த மாதிரி எல்லாமே பேசிக் ஃபார்முலா எங்கேன்னு ஸ்டார்ட் ஆகுதுன்னா இங்கே 5ங்கிற இடத்துல தான் நமக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறத பார்க்குறோம். 5 is nothing but your magnetic flux. SI unit of magnetic flux is வெப்பர். 1 வெப்பர் என்பது 1 வோல்ட் செகண்ட் அப்படிங்கிறதையும் நம்ம இதெல்லாம் பார்க்குறோம். சரிங்களா? இந்த கான்செப்ட்ஸில் அடுத்தடுத்த ஸ்டஃப்பும் இருக்குது, அதையும் நீங்கள் பார்க்கணும். ஓகே, லைக் வி செட் ஏர்லியர், இஎம்எஃப்னு சொல்லும்போது ஈக்குவல் டு பிஎல்வி அப்படிங்கிறத பார்த்துட்டோம். அதோட யூனிட்டு வோல்டேஜ் தான். இந்த பிஎல்விலேயே நமக்கு இன்னொரு விஷயம் இருக்குது, லாரன்ஸ் ஃபோர்ஸ். நம்ம ஃபஸ்ட்டு சாப்டர் நம்பர் 1920 பார்த்தோம் இல்லையா? நான் ஏற்கனவே சொன்னது அதான், மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்ன்னு சொல்லிட்டாலே 1920 இல்லாமல் நீங்கள் எதையுமே பார்க்க முடியாது. லாரன்ஸ் ஃபோர்ஸுங்கிறது என்ன சொல்லுது, q இன்ட்டு வி இன்ட்டு பி அப்படிங்கிறது சொல்லுது இல்லையா? ஸோ த ஒர்க் டன் இன் மூவிங் அப்படின்னு பார்க்கும்போது ஒர்க் டன்னா என்னன்னு சொல்லுவோம், ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸுன்னு சொல்லலாம், இல்லை டிஸ்பிளேஸ்மெண்ட்டுன்னு கூட சொல்லலாம். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட்டுன்னு போடும்போது த வேல்யூ ஆஃப் ஃபோர்ஸ் இஸ் q இன்ட்டு வி இன்ட்டு பி இன்ட்டு எல். நீங்கள் கேட்கலாம், இப்போ தான் நம்ம கண்டுபிடிச்சதுக்கு ஃபோர்ஸோட வேல்யூ ஏன் இங்கே தேவையில்லாமல் நீ கொண்டு வர அப்படின்னா, அங்கேயும் ஒரு விஷயம் இருக்குது. ஸோ நமக்கு ஏற்கனவே கண்டுபிடிச்ச இஎம்எஃப் என்பது பி இன்ட்டு எல் இன்ட்டு வி இல்லையா? அப்போ q இன்ட்டு பிஎல்வி அப்படின்னு நம்ம தனியாக போட்டால் q இன்ட்டு இஎம்எஃப் எப்சிலான் அப்படின்னு போடலாம். அப்போது இக்யூ அப்படின்னு எழுதலாம், அல்லது q இன்ட்டு ஈன்னு எழுதலாம். இந்த இடம் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு பழைய விஷயம் ஞாபகம் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. மெக்கானிக்கல் ஃபோர்ஸுன்னு நம்ம சொல்லும்போது m இன்ட்டு வி ஸ்கொயர் டிவைடட் பை ஆர். அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் ஃபோர்ஸ்ன்னு சொல்லும்போது QE அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி QVB which is equal to velocity into B equal to Q into E அப்படின்னு பார்த்தோம். எலக்ட்ரிக் ஃபீல்டு Qவும் கட் ஆகும்போது B which is equal to E divided by V அப்படிங்கிற ஃபார்முலாலாம் பார்த்தோம். அல்லது V which is equal to E divided by Vங்கிற ஃபார்முலாலாம் பார்த்தோம். ஸோ உங்களுக்கு இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு சாப்டர் நம்பர் 1920 எல்லா ஃபார்முலாஸும் உங்கள் கண்ணுக்கு வரணும். அப்படி வந்தால் மட்டும்தான் சரி நம்ம எந்த அளவுக்கு நமக்கு கரெக்டான பாத்தில் போயிட்டுருக்கோங்கிறது உங்களுக்கான ஐடியாவாக இருக்கும். ஸோ q இன்ட்டு பிஎல்வி விச் இஸ் ஈக்குவல் டு இ இன்ட்டு க்யூ. இந்த ஈங்கிறது இஎம்எஃப். அதனால தான் இதை நான் கேபிட்டல் ஈன்னு நம்ம போட்டால் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஞாபகம் வரும். அதனால தான் நான் எப்சிலான் இஎம்எஃப் அப்படின்னு போட்டிருக்கேன். அந்த டைப்பில் நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம் எப்சிலானு. அப்போ எப்சிலான் விச் இஸ் ஈக்குவல் டு டபிள்யூ டிவைடட் பை க்யூ. ஒர்க்கோட யூனிட்னு பார்த்தீங்கன்னா நியூட்டன் மீட்டரு. க்யூவோட யூனிட் சார்ஜோட யூனிட்டுங்கிறது என்ன, சி. என்ன சார் நியூட்டன் மீட்டர் பர் கூலும்னு வருது.
இப்போ தான் நம்ம மறுபடியும் என்ன செஞ்சாகணும், நியூட்டன் மீட்டர் பர் கூலும் அப்படிங்கிறது எதுலேருந்து போகுது அப்படின்னு எடுத்தீங்கன்னா, நியூட்டன் பர் கூலும் அப்படின்னு சொல்கிறது எலக்ட்ரிக் ஃபீல்டோட யூனிட்டாக இருக்கலாம். அதே எலக்ட்ரிக் ஃபீல்டோட யூனிட்டு வோல்ட் பர் மீட்டர்னு ஒரு யூனிட் இருக்குது. அந்த யூனிட் இங்கே நியூட்டன் பர் கூலும்புக்கு பதிலாக வோல்ட் பர் மீட்டர்னு சப்ஸ்டியூட் பண்ணி இங்கே மீட்டரோட மல்டிப்ளை பண்ணுங்கள். யூ வில் அகெயின் கெட் த வேல்யூ ஆஃப் வோல்ட்டுங்கிற யூனிட் உங்களுக்கு டேலி ஆகிடும். இப்படித்தான் உங்களுக்கு இன்டர் ரிலேட்டடாக நிறைய ஃபார்முலாஸ் இருக்கும். அந்த ஃபார்முலாஸை நீங்கள் புரிந்து நீங்கள் எழுதி வைத்து கொண்டு படுத்தீங்க அப்படின்னா இட் வில் பி ஈஸி ஃபார் யூ. தி நெக்ஸ்ட் ஸ்டெப், இதே மோஷனல் இஎம்எஃப்பில் சிக்மா ஃபை ஈக்குவல் டு என்பிபிஏ பார்த்தோம். நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் வந்தபோது என்பிஏன்னு பார்த்தோம். d5/dtன்னு போட்டால் n × b × a/t பார்த்தோம். அப்புறம் EMF which is equal to b × l × vன்னு பார்த்தோம். இந்த வெலாசிட்டிலேருந்து நம்ம ஆங்குலார் வெலாசிட்டி அப்படிங்கக்கூடிய விஷயத்துலையும் நம்ம பார்த்தாகணும். என்ன காரணம்னா நமக்கு கொஸ்டின் இந்த மாதிரி தான் வருது. ஏன்னா இந்த யூனிட்டில் 4 or 5 ஃபார்முலா தான், அதை தான் வளைச்சு கேட்பாங்க. அதனால தான் வெலாசிட்டிக்கும் ஆங்குலார் வெலாசிட்டிக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்பு, வெலாசிட்டி which is equal to ஆங்குலார் வெலாசிட்டி இன்ட்டு டிஸ்டன்ஸ் அல்லது ரேடியஸ். ஏன்னா சர்க்கிளில் வரதான் ஆங்குலார் வெலாசிட்டி, சர்க்கிளோட ரேடியஸை ஆர்னு போடுவோம். இப்போ E which is equal to BL × ஒமேகா × R அப்படின்னு போட்டோம்னா திஸ் வேல்யூ ஆஃப் எல்லுங்கிறத ஆர்னு எடுக்கலாம், ஆரை எல்லுன்னு எடுக்கலாம். இது எப்படி என்னன்னு போட்டிங்கன்னா அப்போது திஸ் பிகம் பி ஒமேகா ஆர் ஸ்கொயர்னு இருக்கும், அல்லது பி ஒமேகா எல் ஸ்கொயர்னு கூட இருக்கும். ஸோ ரெண்டு ஆர்டர்லையுமே நம்ம இந்த ஃபார்முலா போடலாம். ஆனால் இது மட்டுமே இதற்கான விடை கிடையாது. இதுக்கப்புறம் என்ன ஆகும்னா /2, பிகாஸ் திஸ் இஎம்எஃப் இஸ் நாட் அ ஸ்டாண்டலோன் இஎம்எஃப், திஸ் இஎம்எஃப் இஸ் ஆவரேஜ் இஎம்எஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன சார் ஆவரேஜ் இஎம்எஃப் அப்படின் போது ஆங்குலார் வெலாசிட்டி வந்துருச்சு அப்படின்னு சொன்னாலே அந்த இடத்துல என்ன பண்ண முடியாது, இட் இஸ் நாட் ஓன்லி ஃபார் சிங்கிள் டர்ன், இட் இஸ் ஆல்சோ ஃபார் கம்ப்ளீட் டர்ன் இல்லையா. கம்ப்ளீட் டர்ன் வரும்போது /2. அப்போ இதை பி ஒமேகா எல் ஸ்கொயர்னு மட்டும் போடக்கூடாது, /2. அதே நேரத்தில் பி ஒமேகா ஆர் ஸ்கொயர்னு போட்டாலும் /2. ஸோ ஆங்குலார் வெலாசிட்டி வரக்கூடிய இடத்துல மட்டும் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா /2ன்னு வரணும், பிகாஸ் தட் இஸ் டியூ டு தட் இஸ் நாட் ஸ்டாண்டலோன் இஎம்எஃப், தட் இஸ் யுவர் ஆவரேஜ் இஎம்எஃப் அப்படிங்கிறத மைண்டில் வைங்க. ஒரு சில எம்சிக்யூஸ் கூட நான் பார்த்தேன், எம்சிக்யூஸில் ஆவரேஜ் இஎம்எஃப் அப்படிங்கிற வார்த்தையை கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருந்தாங்க. அந்த மாதிரியான கொஸ்டின்ஸை நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் கூட இப்போ நம்ம சால்வ் பண்ண தான் போகிறோம் சரிங்களா. அதனால் இந்த ஆவரேஜ் எதுக்கு வரும் அப்படிங்கிற ஃபார்முலாஸை கரெக்டாக நோட் பண்ணுங்கள். ஆக மொத்தம் இப்போ நம்ம இந்த யூனிட்டில் 1 2 3 4 ஒரு 5 ஃபார்முலா தான் இது வரைக்கும் பார்த்துருக்கோம் கரெக்டாக. இந்த 5 ஃபார்முலாவை பேஸ் பண்ணி கிட்டத்தட்ட 500 ப்ராப்ளம் நம்ம பார்க்கலாம். எப்படி கேட்டாலும் வளைச்சு சுற்றி போயிருக்கும். மிஞ்சி போனால் ஃபார்முலா அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லைனா டிஃப்ரென்ஷியேட் பண்ண சொல்லி அதுலேருந்து ஆன்சர் கொண்டு வர மாதிரி இருக்கும். ஒன்றுமே குழப்பம் கிடையாது. கரெக்டாக அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணி இந்த நோட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் பேப்பரில் எழுதி பாருங்களேன். பேப்பரில் எழுதுனா இதில் ஒன்றுமே இருக்காது. ஸோ அந்த மாதிரி தான் இந்த யூனிட்டே உங்களுக்கு பிளேசிங் இருக்கும். இதுக்கப்புறமா இண்டக்டன்ஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ அந்த கான்செப்ட் தான் உங்களுக்கு என்னவாக இருக்கும்னா கொஞ்சம் லென்த்தியாக போகும். அதையுமே கூட நம்ம ஷார்ட் ஃபார்மாக எவ்வளோ தூரம் நம்மளை குயிக்காக வைண்டப் பண்ணி தர முடியுமோ அவ்வளோ குயிக்காக வைண்டப் பண்ணி தரேன் சரிங்களா. ஸோ ப்ராப்ளி வி ஹேவ் கேம் டு தி எண்ட் ஆஃப் திஸ் பார்ட். இதுக்கு ஏன்னா கொஞ்சம் டைம் நிறையா போயிட்டுருக்கு அப்படிங்கிறனால வி வில் கோ ஃபார் பார்ட் நம்பர் 2. பார்ட் நம்பர் 2ல் நம்ம பார்க்க வேண்டியது இண்டக்டன்ஸ் அண்ட் ஜென்ரேட்டர்ஸ். அதில் வரக்கூடிய சில ஃபார்முலா அதை இம்பார்ட்டண்ட்டாக நம்ம ரெஃபர் பண்ண வேண்டியது இருக்குது. இப்போ உங்களுக்கு இந்த ஃபஸ்ட்டு பார்ட்டை பொறுத்த மட்டும் இருக்கக்கூடிய ஃபார்முலாஸை உங்களால் அலைன் பண்ணிங்க மொத்தமாக எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 or 5 ஃபார்முலாஸ் தான் வரும். அதை கரெக்டாக நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த யூனிட்டோட ஒரு ஹாஃபை நீங்கள் ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணிங்க அர்த்தம். ஸோ இதுக்கப்புறம் வரக்கூடியது இண்டக்டன்ஸு ஜென்ரேட்டர், அது செகண்ட் ஹாஃப்க்கான ஃபார்முலா. அது மோர் லைக் தியரட்டிக்கல் ஸ்டஃப்பும் கொஞ்சம் இருக்கும், லைக் வைஸ் ஃபார்முலா பேஸ்டும் இருக்கும். அதனால் அந்த ஃபஸ்ட் ஹாஃபில் இருக்கக்கூடிய ஃபார்முலா உங்களுக்கு தேவைப்படுங்கிறனால தான் நான் இந்த பாயிண்ட்டோடையே நிப்பாட்டுறேன். இந்த ஹாஃபில் இருக்கக்கூடிய இஎம்எஃபோட ஃபார்முலா, ஃப்ளக்ஸோட ஃபார்முலா அண்ட் தென் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸோட ஃபார்முலாவை ஒரு தடவை ரெஃப்ரெஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா செகண்ட் ஹாஃப் பார்க்கும்போது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வீடியோஸை ஆஸ் பர் ஆர்டர் நம்ம கொடுக்குற ஆர்டரில் வெரிஃபை பண்ணணும், நம்ம கொடுக்குறதே அதுக்காக தான். அதை பேஸ் பண்ணி அடுத்த வீடியோ வருங்கிறதுக்காக தான் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ வில் பி சீயிங் இந்த நெக்ஸ்ட் வீடியோ இண்டக்டன்ஸும் ஜென்ரேட்டர்ஸும் பார்க்க போகிறோம் வித் தேர் ஃபார்முலாஸ். என்கொயரி ஃபார்ம் given in the description box, தேவைப்பட்டுச்சுன்னா ஃபில் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்போர்ட் us by liking this content, sharing this content, putting comments in the comments box. Thanks for watching this video. Thank you.